ஏய், நேத்து நீ உன் அக்காவோட நிச்சயார்த்த விழாவுக்கு தானே போன? அங்க வந்தவங்கள யாரையாவது உனக்கு பிடிச்சு போச்சா என்று கேட்டு சந்தோஷத்தில் எழுந்து அமர்ந்தாள் தமிழ்ச்செல்வி. அதற்கு பதில் அளிக்காமல் மீண்டும் பாடினாள் பனிமலர். மணமகனாய் உன்னை பார்த்த பின்னும் உன்னை சிறை எடுக்க மனம் துடிக்குதடா என்று பாடிக்கொண்டு இருந்தவளை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டு இருந்தாள் தமிழ்ச்செல்வி. அவள் பாடிய வரிகள் மனதில் வந்தது தமிழ்ச்செல்விக்கு. மணமகனாய் உன்னை பார்த்த பின்னும் உன்னை சிறை எடுக்க மனம் துடிக்குதடா. அப்படின்னா அவள் சொல்லும் ஆள் அவளின் அக்காவிற்கு நிச்சயம் பண்ணிய மாப்பிள்ளையா என்று அதிர்ந்தவள் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவளிடமே கேட்கலாம் என்று நண்பியை கைவிடுத்து எழுப்பி அமர வைத்தாள். பாடலை நிறுத்தாமல் பாடிக்கொண்டிருந்தவளை முதுகில் ஓங்கி அடிக்க பாடிக்கொண்டு இருந்த பனிமலர் பாட்டை நிறுத்திவிட்டு அம்மா என்று முதுகை தடவி கொண்டு, ஏண்டி எருமை, எதுக்குடி அடிச்ச என்றாள்.